வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். உயிர் சேதம் இல்லாமல் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த வேண்டும் என்பதே அரசின் குறிக்கோள் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் பேசியவற்றை பார்க்கலாம். வருஷம் துவக்கி வைக்கிறதா கடந்த 5 வருஷமா தவனுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டுக்கு கலந்து கொள்றது மகிழ்ச்சியான தருணம். யாருக்கும் அடிபடாம முழு அரசுடைய முழு பாதுகாப்போட சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே நிறைய பரிசுகள் அறிவிச்சு முதலமைச்சர் சார்பாக பரிசு மாண்புமிகு நம்முடைய அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. சிறப்பா பாதுகாப்போட சிறப்பா நடந்துட்டு இருக்கு. இந்த யாருக்கும் பெரிய அடி இல்லாம உயிரிழப்பு இல்லாம நடத்தி முடிக்கிறது தான் ஒரே குறிக்கோள். அதுவும் மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு. நம்ம சட்டமன்ற தேர்தல் போது சொன்ன அறிவிப்பு கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. வர்ற 24ஆம் தேதி நம்முடைய முதலமைச்சர் அவர்களே திறக்க இருக்கிறாங்க. உலக தரத்தில் ஒரு ஜல்லிக்கட்டு மைதானம். ஒரே நேரத்தில் 5000 பார்வையாளர்கள் உட்கார்ந்து பார்வையிடுற அளவுக்கு மிகச்சிறப்பாக ஏற்பாடாயிட்டு இருக்கு. இப்ப உங்களுடைய வீர விளையாட்டு பாதுகாப்பா ஜாக்கிரதை விளையாடுங்க. வருஷம் துவக்கி வைக்கிறது. பாப்பிஸ் மெத்த பந்தமட்டிருக்கு கரூர் பாப்பிஸ் மெத்தை மாடு வெற்றி பாப்பிஸ் மெத்தை வேண்டும். பாப்பிஸ் கரூர் பாப்பிஸ் நிறுவனத்தார் வழங்கக்கூடிய ஒரு மெத்தை. அடுத்ததாக மதுரை மாவட்டம் கருப்பாயூரணி நீதிபதி தீபா ராம் பிரசாத் மாடு. மதுரை மாவட்டம் கருப்பாயூரணி நீதிபதி தீபா ராம் பிரசாத் மாடு. இந்த மாட்டுக்கு ஒரு பாப்பிஸ் மெத்த கரூர் பாப்பிஸ் நிறுவனம். வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.